ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், பிபிஎஃப் அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? பாஸ்ட்னால் நமக்கு தெரியும். ஸோ இந்த 3 காலங்களையும் மாட்டிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், முழிச்சுக்கிட்டு இருக்கோம். பாஸ்ட்லேயே எப்பொழுதும் இருக்கிற மனசானது ரொம்ப சஞ்சலத்துலேயும் அஜிடேஷன்லேயும் இருக்கும். பாஸ்ட் ரெப்ரசன்ட் சாரோ. நிறைய துக்கங்கள் நமக்கு நடந்திருக்கும். அதை தான் இந்த மனசு ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஈகோயிஸ்டிக் மைண்டுன்னு பேர். நிறைய இனிமையான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும். அதை நினச்சிக்கிட்டு சந்தோஷத்தில் இருக்காது. ஸோ நம்ம சாய்ஸே எப்படி இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது. அதுமாதிரி ஃப்யூச்சரில் நம்ம தான் பிளான் பண்ணுறோம், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ரிசல்ட்டை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்குமே தவிர ப்ரெசென்ட்டில் பண்ண வேண்டிய வேலையை ஓட்ட விட்டுறோம். ஸோ ஃப்யூச்சர் ரெப்ரசன்ட்ஸ் ஆங்ஸைட்டி. இட் இஸ் நோ மோர் தேட். In fact, it is not reality. Past is also gone. It is also not existing now. It is also a kind of imagination. Future is also a kind of imagination. Which is reality? Present is the reality. Appo present is present. It is like a gift. Presence inale God in artham. In fact, present is not a time at all. It is a reality. ஸோ நம்ம பாஸ்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு, ஃப்யூச்சருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ப்ரெசென்ட்டில் ஓட்ட விட்டுறோம். என்னமோ தெரியல, நாளைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு இன்றைக்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். வி ஆல்வேஸ் திங்க் டுமாரோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than தி ப்ரெசன்ட் ஆர் டுடே. தட் இஸ் த ப்ராப்ளம். இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, எப்பொழுதுமே எந்த மனசு கடந்த காலத்தில் நினச்ச துக்கத்தை மறக்காமல் திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணுதோ அவங்களுக்கு நிறைய மென்டல் எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுமாதிரி ஃப்யூச்சரை பற்றி ஆங்ஸைட்டியோடு இருக்கிறவங்களுக்கு நர்வஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ப்ரெசென்ட்டை நம்ம ஓட்ட விட்டுறோம். லைஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ரெசென்ட். தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கடந்த காலத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. கடந்த காலத்துக்கு நம்ம போனோம்னா நடந்த நல்ல நிகழ்ச்சிகளை நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படணும், பாசிட்டிவான விஷயங்களை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கெட்ட நிகழ்ச்சிகளை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அசை போட்டுட்டு ப்ரெசண்ட்டை ஓட்ட விட்டுடுறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ போத் ஆர் ஒன்லி ட்ரீம் ஆர் இமேஜினேஷன். ப்ரெசண்ட் இஸ் ஒன்லி ப்ரெசண்ட். யார் ப்ரெசண்ட்டில் வாழறாங்களோ அவங்களுக்கு தான் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். இதை மாதிரி தான் ஹாப்பினஸ் ஆல்சோ ரிலேட்ஸ் டு ஒன்லி ப்ரெசண்ட். ப்ரெசண்ட்டில் யார் நிகழ்காலத்தில் வாழறாங்களோ அவங்க தான் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படின்னா நிகழ்காலத்தில் வாழறதுனா என்ன அர்த்தம்? நம்ம என்ன நல்ல காரியங்களை யோசிக்கிறோமோ அதை செய்யும் பொழுது அதிலேயே இருக்கணும். பர்ஃபார்மன்ஸில் இருக்கணுமே தவிர அது என்ன ரிசல்ட்டை கொடுக்குன்னு நினச்சிட்டு பண்ணக்கூடாது. அது யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடாது. இதை பண்ணினேன்னா எனக்கு என்ன கிடைக்குங்கிறத நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடாது. இதை பண்ணினேன்னா எனக்கு பாராட்டு கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகுது, நம்மளுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணிடும், எனர்ஜியை நிறைய ட்ரெயின் பண்ணிடும். இப்படி தான் நம்ம ஹாப்பினஸையும் இப்படி டேக் பண்ணிக்கிறோம். இது நடந்தால் எனக்கு சந்தோஷம், அது நடந்தால் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு 2 சிம்பிள் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு அப்படி தான் ஒருத்தர் இருந்தார். என்னால் வீடு கட்டவே முடியல, நீங்கள்லாம் வீடு கட்டிட்டீங்க, கிரகப்பிரவேசம்லாம் பண்ணிட்டீங்க, எனக்கு எவ்வளோ வசதி இருந்தாலும் எனக்கு வீடு எனக்குன்னு அமையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தார். ராஜாராமா, எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வைக்கணும்னாரு. உனக்கு சீக்கிரமே நீ வீடு வாங்கிடுவப்பா, கவலைப்படாத, எல்லாம் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆறுதல் சொன்னோம். வீடு வாங்கினார், 3 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கினார், சந்தோஷமாக கிரகப்பிரவேசம் கொண்டாடினார். நாங்கள் எல்லோரும் போய் வாழ்த்தினோம், எல்லாம் பண்ணினோம். அதுக்கப்புறம் நல்ல சந்தோஷமாக இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃபீஸுக்கே வரல. என்ன ஆச்சுன்னு நாங்கள் கேட்டோம். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போய் வீடே இருண்டு போய் கிடந்தது. அவர் அப்படி தாடி கீட்டிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சாரோவாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். வாட் ஹேப்பன் சார்னு கேட்டோம். அவர் சொன்னார், ராஜாராமன் நீங்களாம் சொல்லுவீங்களே சந்தோஷங்கிறது இப்படி இருந்தால் தான் சந்தோஷம், அப்படி இருந்தால் தான் சந்தோஷம்னு சொல்லுவீங்களே, எனக்கு வீடு கட்டி முடிச்சாச்சு நான் சந்தோஷம்னு நினச்சேன், ஆனால் நினச்சே பார்க்கல. என் ஒய்ஃபுக்கு சின்ன தலைவலின்னு சொல்லிட்டு போனோம் டாக்டர்கிட்ட. அவர் டயக்னைஸ் பண்ணி பார்க்கும்பொழுதோ ஒரு ஸ்லைட் டியூமர் வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. இட் மே பி அ கேன்சர் ஆர் இட் மே நாட் பி அ கேன்சர், டோன்ட் வரி, இட் மே பி அ மலிக்னன்ட் ஆர் இம்மலிக்னன்ட்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுலேயே நாங்கள் எல்லாரும் அப்செட் ஆகிட்டோம். இவ்வளோ பெரிய அழகான வீடை கட்டிட்டு பட் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறும் பொழுதோ எங்கள் சந்தோஷம்லாம் அடிபட்டு போச்சுன்னாரு. இட் டசன்ட் மீன் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வீடு கட்டுறது சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலை. வீடு கட்டினால் சந்தோஷம்தான், பட் அதுதான் பெர்மனண்ட் சந்தோஷம் கொடுக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்குன்னு வீடு வேணும், நமக்குன்னு கார் வேணும், நமக்குன்னு ஏசி வேணும், நமக்குன்னு பேங்க் பேலன்ஸ் வேணும், எல்லாம் நியாயமான வழியில் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதனால் பெர்மனெண்ட்டாக ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் இப்படி இருந்தால் சந்தோஷம் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்,
அப்படி நினைக்கிறோம். ஆனால் அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷம் நிலச்சி இருக்கா, வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கதவை தட்டிடுது. அதனால தான் நம்ம சந்தோஷத்தை இன்னைக்கு வாழ்ந்துடணும்னு சொல்கிறது. வி ஆர் போஸ்ட்போனிங் ஹாப்பினஸ், தட் இஸ் த ப்ராப்ளம். நம்பர் 2, வி ஆர் புட்டிங் கண்டிஷன். எனக்கு இப்படி இருந்தால் சந்தோஷம், மக்கள் இப்படி இருந்தால் சந்தோஷம், எனக்கு வீடு கட்டினால் சந்தோஷம். அது வரைக்கும் என்ன பண்ணுறோம், ஒன்று ஆங்ஸைட்டியில் இருக்கோம், இல்லைன்னா பாஸ்ட்டுக்கு போயிடுறோம், இல்லைன்னா கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மன நிம்மதியை தொலைச்சிடுறோம். ஸோ டோன்ட் புட் கண்டிஷன் டு பி ஹாப்பி, டோன்ட் போஸ்ட்போன் ஹாப்பினஸ். லைஃப் ஓடுறதே பெரிய ஹாப்பினஸ். அதில் வந்து நமக்கு நல்ல சுயநலமெல்லாம் இருக்குது, சந்தோஷமாக இருக்கும், நமக்கு யார் யார் என்னங்கிற அடையாளம்லாம் தெரியுது, நம்மளால் யோசிக்க முடியுது, அன்றாட வேலையை செய்ய முடியுது, வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஆஃபீஸிலும் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை, ஓரளவு நம்ம ஹெல்த்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் சந்தோஷம். அடுத்த வேலை சோறு இல்லை, எக்கச்சக்கமாக கடனை வாங்கிட்டோம், ராத்திரியும் காலையிலையும் வந்து கடங்காரன் வந்து கதவை தட்டுறான், அதெல்லாம் தான் பிரச்சனை. நம்ம அப்படிலாம் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். அப்படி ஏன் நமக்கு நிம்மதி இல்லை, தப்பான வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எண்ணங்களை நம்ம சீரமைத்து வைத்துக்கொள்ள தெரியவில்லை. என்ன சீரமைக்கணும், இன்னைக்கு கொடுத்துருக்க இறைவா, இன்னைக்கு போனஸ் டே, அடுத்த மொமெண்ட் எனக்கு அன்சர்டன் தெரியும், இன்னைக்கு எனக்குன்னு அழகான வேலை இருக்குது, ஆஃபீஸ் வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, என்னை நம்பி இருக்கிற குழந்தைகளுக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, ஹஸ்பண்டுக்கெல்லாம் நான் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, இன்லாஸுக்கெல்லாம், அது நிம்மதியாக நான் பண்ணுறேன். அதுதான் முக்கியம். இன்றைக்கு வாழ்ந்து விட வேண்டும். லிவிங் டுடே இஸ் ஆக்சுவலி லைஃப். டோன்ட் போஸ்ட்போன் யுவர் ஹாப்பினஸ் ஃபார் டுமாரோ. Take care of the present, it will take care of tomorrow. Love what you do, that work will take care of the result. If you love today's work, and result will love you. இறைவா நன்றி.